Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. மும்மொழி கொள்கையை எதிர்க்கும் விவகாரத்தில் தமிழக அரசு மட்டுமின்றி தவக தலைவர் விஜயும் நாடகம் ஆடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை விமர்சித்திருக்கிறார். அவர் கூறியதை பேச்சு, பேட்டி, கருத்து பகுதியில் பார்ப்போம். ஐயா விஜய் அவர்களுக்கு வர்றேன். இங்க எத்தனை பேருக்கு தெரியும், அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு தனியார் சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் ஒரு சிபிஎஸ்இ பள்ளி நடத்துறாங்க பதூர்ல. அந்த பள்ளியினுடைய பெயர் விஜய் வித்யாசிரம். நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் வித்யாசிரம் என்கின்ற பள்ளி நடத்துறாங்க. சி ஜோசப் விஜய் என்கின்ற பெயரை பாருங்க. நான் கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ல கொஞ்சம் ஜூம் பண்ணுங்க. சி ஜோசப் விஜய் என்கின்றவர் யாரு? அவர் புதுசா மேல இருந்து வந்தாரா? அவருடைய இடத்தை 35 ஆண்டுகள் 2017 இருந்து 2052 வரை திரு ஜோசப் விஜய் அவர்கள் அவருடைய இடத்தை ஒரு அறக்கட்டளைக்கு 35 ஆண்டு லீஸ் கொடுக்கிறார். அந்த அறக்கட்டளை யாருடைய பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னா திரு சந்திரசேகர் அவருடைய பேர்ல, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடைய பேர்ல அந்த அறக்கட்டளை ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த டாக்குமெண்ட்ல எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளி, அந்த ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய பள்ளி தான் விஜய் வித்யாசிரம். என்ன அர்த்தத்தில் சில அரசியல் தலைவர்கள் அவங்க நடத்துற பள்ளி சிபிஎஸ்இ, அவங்க நடத்துற பள்ளியில ஹிந்தி இருக்கு, அவங்க சொந்த குழந்தைங்க பிரெஞ்சு படிக்கிறாங்க. அன்பில் மகேஷ் பொய்யாமொழியினுடைய சொந்த குழந்தை பிரெஞ்சு மொழி படிக்கிறாங்க. இந்த அரசியல்வாதிகள் எந்த லட்சணத்தில் வெளியே வந்து அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் 2 மொழி படிக்க வேண்டும் என்று எந்த லட்சணத்தில் சொல்றாங்க? அது தமிழக வெற்றி கழக தலைவர் அண்ணன் விஜயாக இருக்கட்டும், அண்ணன் சீமான் அவர்களாக இருக்கட்டும், தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் பொய்யாமொழியாக இருக்கட்டும். ஏன் இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு இன்னொன்னு பாருங்க. இன்னைக்கு நான் சன்சைன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லாம் போக விரும்பலைங்க. முதலமைச்சருடைய குடும்பத்தில் நடத்துறாங்க, ஹிந்தி இருக்கு, அதெல்லாம் விடுங்க. இன்னைக்கு இன்னும் ஒரு படி மேல போறேன். சென்னை பப்ளிக் ஸ்கூல், கலாநிதி வீராசாமி அவர்களுடைய எம்பி அவர்களுடைய குடும்பம் நடத்தக்கூடிய பள்ளி. இதுல என்ன போட்டிருக்காங்கன்னா, இது வந்து ஸ்டேட் போர்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், ஆங்கில பள்ளி. இங்கிலீஷ் இஸ் தாட் அஸ் ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ். செகண்ட் லாங்குவேஜ் நீங்க தமிழ், ஹிந்தி, பிரெஞ்சு எது வேணாலும் எடுத்துக்கலாம். இங்க பாருங்க, இந்த பள்ளிக்கூடம் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் கம்பல்சரி கிடையாது. நான் சிபிஎஸ்இ பத்தி பேசலீங்க. மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் தமிழ் வந்து 2வது மொழி கிடையாது. நீங்க தமிழும் படிக்கலாம், ஹிந்தியும் படிக்கலாம், பிரெஞ்சும் படிக்கலாம். இதெல்லாம் மெட்ரிகுலேஷன் பள்ளியினுடைய நிலைமை. ஹிந்தியை திணிக்கிறாங்க. ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க? யார் ஹிந்தியை திணிப்பதாக சொன்னாங்க? எங்கேயும் கிடையாது. அரசியல் தலைவர்கள் முதல்ல கண்ணாடியை பார்க்கணும். அவர்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம். அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கணும், அவங்க பிள்ளைங்க மேல மேல போகணும். அரசு பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் போஸ்ட் அடிச்சு ஒட்டணும், கோந்து எடுத்துட்டு சுத்த வேண்டும் என்பதற்காக இன்னைக்கு தமிழகத்திலே ஒரு டிராமா போடுறான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் நல்ல சட்டையை போட்டுட்டு அரசு பள்ளி மாணவர்களோடு கிரிக்கெட் ஆடிட்டு தோனி மாதிரி ஆடுறாருன்னு அவரே ட்வீட் போட்டு அது பெருமை இல்லை. அவரு பையனை பிரெஞ்சில் படிக்க வச்சுட்டு அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு 3வது மொழியை டினை பண்றாருலங்க. அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் நாங்கள் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயம் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு தமிழகத்தில் தனியார் பள்ளியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அரசு பள்ளியை விட அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால தமிழகத்தில் இருமொழி கொள்கை தோற்றுவிட்டது என்பது வெட்ட வெளிச்சமாக நிரூபணமாக இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து தமிழகம் முழுவதும் நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்க, நாங்க மக்கள் நோக்கி போறோம். ஒரு வீடாக சென்று மக்கள்கிட்ட நேரடியாக கணக்கெடுத்து யாருக்கு எந்த மொழி 3வது மொழியிலே படிப்பதற்கு ஆர்வம் இருக்கிறது என்பதை மொத்தமாக சேகரித்து நேரடியாக ஜனாதிபதியை சந்தித்து தமிழகத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய குழு ஜனாதிபதிக்கு இந்த அறிக்கை அளிக்க இருக்கின்றோம். Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.